சார் வணக்கம் சார். வணக்காரி. கோவையில் நடந்த 10 வயசு சிறுமிக்கு நடந்த கொடூரம், இதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன சார் எடுக்கப்பட்டிருக்கு? உண்மையிலே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இது இந்த இப்போ 13 நாள் தான் ஆட்சி வந்து ஆட்சியிலேயே வந்து சிஎம் விஜய். இதற்கு முந்தைய ஆட்சிகளில், அதற்கு முந்தைய ஆட்சிகளில் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் என்னென்னா, இந்த பெண் குழந்தைகள் மீதான பாலியல் தாக்குதல் எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதுவும் கோவை சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. 13 நாள் தான் ஆகுது சிஎம் விஜய் பதவி ஏற்று. இந்த 13-14 நாள் ஆகுது. இதுக்கு என்ன நடவடிக்கை ஏது அப்படின்ற மாதிரி கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, உண்மையாக அந்த இதில் நடந்தது என்ன அப்படின்போது, இப்போ தெருவில் விளையாடிட்டு இருக்குது ஒரு குழந்தை, 10 வயசு குழந்தை. திடீர்னு காணாமல் போகுது. அவங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்கிறவர். அம்மா போய் காவல் நிலையத்தில் 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவசர போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் அந்த கேஸ் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த குழந்தை காணாமல் போச்சுன்னு இமிடியேட்டாக உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. 5 தனிப்படைகள் அமைக்கப்படுகிறது. அமைச்சு சிசிடிவி கேமரா ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இது யார் சொன்னதுன்னா, ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது. குற்றவாளியை கண்டுபிடிச்சிடாங்க. கண்டுபிடிச்ச குற்றவாளி பெயர் கார்த்தி. அவனுக்கு வயசு 33, நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன். அவனும் ஒரு கூலி தொழிலாளி. இதில் கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, அவன் பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தன் அந்த ஊருக்கு பிழைக்க வந்திருக்கிறான். பக்கத்து வீட்டில் இருந்தவன் ஷாக்லைட்டை காட்டி அந்த குழந்தையை கூட்டுமாயிட்டான். கூட்டுமாயிட்டு ஒரு பாலியல் கொடூரம் நடத்தி அந்த குழந்தையுடைய முகத்தை சிதைத்து கொலை செய்திருக்கிறான். அவனை பிடிச்சாச்சு. ஒரு கை கால் மாவு கட்டு போட்டாச்சு. போட்ட பிறகு ஒட்டுமொத்தமான பொதுமக்களுடைய ஒரு கேள்வியாக கோரிக்கையாக இருக்கிற விஷயம் என்னென்னா, ஏன் அந்த நாயை அப்படி விட்டீங்க நீங்கள்? ஏன் அந்த நாய்க்கு இதுதானா? அவனை இமிடியேட்டாக அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னு, என்கவுண்டரில் போட்டு தள்ள வேண்டியதானே அவன் தான் தெரிஞ்சு போச்சு. போலீஸ் வாக்குமூலம் எடுத்தாச்சு. ஐஜி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. வாக்குமூலம் வாங்கியாச்சு. க்ளீனாக சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த சம்பவம் நாட்டையே உலுக்கின ஒரு சம்பவமாக மாறி டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் நேராக போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு ஆய்வு பண்ணியிருக்காரு. அதுக்கிடையில் சமூக ஊடகங்களில் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அரசியலில், தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது தாவேகா, விஜய். அதில் எந்த இதுவும் இல்லை. 2 திராவிட கட்சிகள் இப்போ கடும் கோபத்தில் இருக்காங்க. என்ன கிடைக்க இவங்ககிட்ட இருந்து என்ன எடுத்து நம்ம அடின்னு அடிக்கலாம் அப்படின்போது அவங்களுக்கு அல்வாவாக அந்த சம்பவம் வந்துருச்சு. இது ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம். இதில் மாற்று கருத்து கிடையாது. நேற்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்றார். முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் அதை தான் சொல்கிறார். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. 13 நாளில் எத்தனை வன்முறைகள் நடந்தது, எத்தனை குற்றவியல் சம்பவங்கள் நடந்தது, குறிப்பாக மின்வெட்டு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பட்டியலிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, இது ரீல்ஸ் ஆட்சியா ரியல் ஆட்சியா? வெறும் ரீல்ஸாக எடுத்து தள்ளியிருக்காங்க. முதல்வர் உட்கார்றாரு, ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்து அவருடைய அறையிலேருந்தே போடுறாரு. முதல்வர் கிளம்புறாரு, பேட்டரி காரில் போகிறாரு, சட்டசபை சுற்றி பார்க்குறாரு, அங்கே இருக்கிற தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு, அதை ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அவர் காரில் போகிறாரு, வரத்தை ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அப்படின்னா அவர் வெறும் முதல்வர் மட்டும் கிடையாது, ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்த முதல்வரானவர். அதனால் அந்த கிரேஸு, அந்த ஃபேம் இருக்க தான் செய்யும். இந்த சந்தர்ப்பம் இதில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொதுமக்களாக கொந்தளிச்ச ஒரு விஷயம். ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. விஜய் சார், நான் உங்களை ஓட்டு போட்டதே காரணம் சினிமாவில் இது மாதிரி அட்டுழியம் பண்ணுறவன்ல, பெண்களுக்கு எதிராக சம்பவம் பண்ணுறவன்ல, நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக, ஒரு ஹீரோவாக அவங்களை என்கவுண்டர் போட்டு தள்ளுவீங்கள்ல, அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துட்ருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் அது தற்குறி ஜனங்களே, தற்குறி மக்களே, அது நடிப்பு, அது சினிமா, அது எவனோ எழுதி கொடுக்குற பேப்பரில் எழுதி கொடுக்குறத போட்டிருக்காங்க, பண்ணியிருக்காரு. நீ எல்லாம் இதெல்லாம் பாட்டு ஓட்டு போட்டு மயங்கியிருக்கிறிய அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மக்களுடைய மனநிலை என்னென்னா, ஒரு குற்ற சம்பவம் நடக்கிறது, ஒரு அநீதி நடக்கிறது, ஒரு அராஜகம் நடக்கிறது அப்படின்னா கடவுள் நேரடியாக வரவும் மாட்டார். கடவுள் வடிவில் யாராவது ஒருத்தர் நமக்கு வரமாட்டாங்களா? இந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்களா? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண மாட்டாங்களா? அப்படின்றது காலகாலமாக இருக்கிற. அதனால தான் புராண கதைகளில் கடவுளே இறங்கி மனிதனாக மாறி சம்பவங்கள் பண்ணால் அந்த படங்கள்லாம் இட்டு, அதெல்லாம் அது நிஜத்தில் நடந்ததோ கற்பனையோ புராணமோ அதை தாண்டி
அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மனசில் நமக்கும் மீறிய ஒரு சக்தி இருக்குதுப்பா நம்புறவங்களுக்கு அது கொண்டு வந்தது. நாங்கள் அப்படி தான் அவங்கள கொண்டு வந்தோம். இவனை உட்கார வச்சுன்னு வேடிக்கை பார்த்துட்றீங்க. அவன் வந்து அதாவது வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டான், அவன் தான் குற்றவாளின்னு போலீஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, அவனை ஏன் போட்டு தரல அப்படின்னாங்க. இதுதான் 2010 கோயம்புத்தூரில் ஒரு ஜவுளிக்கடை அதிபர் வந்து தன்னுடைய 10 வயது மகள் 8 வயது மகனை வந்து பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு ஒரு கால் டாக்ஸி டிரைவரை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த 2 குழந்தைகள் காணாமல் போயிட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தேடி எங்கெங்கே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த கால் டாக்ஸி டிரைவர் மேலே சந்தேகம் வருது. போய் பிடிச்சி விசாரித்த பிறகு அந்த பெண் பிள்ளையை பாலியல் வன்புணர்வு செய்து அந்த பையனையும் கொண்டுட்டு மலையிலேருந்து உருட்டிட்டான்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் மிக கொடூரமான ஒரு சம்பவம். அதே கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம். அது இந்தியா முழுக்க அது பெரிய எதிரொலி ஏற்படுத்திச்சு. அப்போ மக்கள் வந்து கொந்தளிச்சாங்க. இன்னும் கேட்டால் அந்த சமயத்தில் கலைஞருடைய ஆட்சி, ஆமாம் கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி, கோயம்புத்தூர் மாநகர கமிஷனராக வந்து சைலேந்திர பாபு அவர்கள் இருக்கார். பிடிச்சாச்சு. கூட இதே போல் ஒரு கூட்டாளி அதுக்கு உறுதுணையாக இருந்தவன், அந்த குற்றவாளி பேர் வந்து மோகன்ராஜ். பரபரப்பாக என்கவுண்டர் போட்டாச்சு. போட்ட பிறகு அப்போதைய முதல்வர் கருணாநிதி அதை வரவேற்றார். அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வரவேற்றார்கள். இப்படி தான் பண்ணணும். காரணம் என்னென்னா, மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்கிறான். அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு. அதன் பிறகு வந்து மனித உரிமை கமிஷன்கள் எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம், அது நிஜமான குற்றவாளியா, அதுக்கப்புறம் நிறைய விசாரணைக்கெலாம் அவர் போயிட்டு வந்தார். அதில் ரொம்ப அதாவது வந்து என்கவுண்டர் நீங்கள் சாதாரணமாக பேசுகிறீங்க, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழிகள், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விசாரணைகள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்லாம் நாங்கள் தான் அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி நம்ம நண்பர்கிட்ட கூட சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. இதே இதுதான் 2019 ஹைதராபாத்தில் ஒரு கால்நடை மருத்துவர், ஒரு பெண் கால்நடை மருத்துவர் தன்னுடைய பணியை முடித்துட்டு அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருக்க ஒரு புறநகர் பகுதியில் ஒரு ஸ்கூட்டியில் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் இடையில் வழியில் மடக்கி ஒரு புதரில் கூட்டு போயிட்டு அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி பாலியல் ரீதியான கொடூரம் பண்ணி அதோடு விட்டாமல் சரி ஏதோ இதை பண்ணிட்டு போட்டோம். மிகப்பெரிய தப்பு அது. ஆனால் எரிச்சிட்டானுங்க. எரிச்ச பிறகு பெருமளவில் வந்து கொந்தளிச்சு போச்சு நாடே. தெலுங்கானா போலீஸ் என்னவா போலீஸ்ன்ற அளவுக்கு என்ன சிஎம் நீங்கள் வந்து தெலுங்கானா சிஎம் வந்து இன்னும் ஹைதராபாத்தை மட்டும் பலன்னு ஆகிட்டா போதுமா? ஹைதராபாத்துக்கு வெளியே இவ்வளோ கைஷாட குப்பை, இவ்வளோ குற்றவாளிகள் இருக்கானுங்க அப்படின்னு 4 பேரை பிடிச்சிட்டாங்க. 4 பேரை பிடிச்சிட்டாங்க. விசாரணையை தொடங்கிட்டாங்க. அந்த கால்நடை மருத்துவர் கொல்லப்பட்ட அதே இடத்தில் அந்த 4 பேருக்கு என்கவுண்டர் கொடுக்கப்பட்டது. தெலுங்கானா மக்கள் அந்த போலீஸுக்கு மலர் தூவி வரவேற்று மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். காரணம் என்னென்னா இதுதான். நீங்கள் இன்றைக்கும் அரபு நாடுகளில் கைக்கு கை, கண்ணுக்கு கண், காலுக்கு கால், அது இது உண்டு. சட்டத்திட்டங்கள் கடுமையாக உண்டு. பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் யார் திருட்டு முதல்ல. நீங்கள் அரபு நாடுகளில் வந்து போனீங்கன்னா கடையெல்லாம் திறந்து போட்டு பெரிய கடை இருக்கும். ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்துருக்கலாம். ஒன்றும் நீங்கள் திருடினீங்கன்னா மாட்டிப்போங்க. அங்கே போலீஸ் கூட அதிக சிசிடிவி கேமரா தான் இருக்கும். அதனால தான் குற்றங்கள் கம்மி. அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இமீடியட்டாக அங்கே வந்து மரண தண்டனை போட்டு தள்ளிடுவோம். என்ன எதுனா கேள்வியெல்லாம் கிடையாது. அங்கே விசாரணை நடக்கும். உண்மைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ரைட், ஓகே. ஆனால் இங்கே அது மாதிரியான ஒரு சட்டம் இல்லை. அந்த சட்டத்துக்கு நமக்கு அனுமதி கொடுக்கல. இங்கே இந்த நாட்டில் மீறி அவனுக்கு வந்து ஒரு மரண தண்டனைன்னு அப்படின்னு அறிவித்தா கூட ஜனாதிபதி கிட்ட கருணை மனு போடுறது, அப்புறமா திரும்ப வர்றது, அது இதுவாக வருது. அப்படியே ஆயுசு முழுக்க ஜெயிலில் இருந்து கிளம்பி எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது தலைவர்கள் பிறந்த நாளில் நன்னடத்தை காரணமாக வெளியே அமைச்சிடுறது. அது அதெல்லாம் மீறி ஒரு போன உயிர் வருமா? ஒரு குழந்தை அது என்ன நினச்சிருக்கோம்? வந்து இப்போ வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து பெற்றவங்க தானே பார்த்துக்கணும், நீங்கள் தானே ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஏமா குழந்தைய வந்து பூட்டி வச்சு நேர முடியும்? அதுவும் குறிப்பாக வந்து ஒரு பெண் குழந்தை, அப்போ வந்து கூலி வேலை செய்கிறவர், அம்மா இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்கார தெரிஞ்சவங்க தான் குழந்தை கூப்பிடலாம். அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க வந்து என்னம்மா ஏதுன்னு குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகுது? இந்த மனித மிருகங்களுடைய குணம் குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகிறது? அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன் இந்த மாதிரியான தொடர்ச்சியான இது ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருந்து ஒட்டுமொத்தமாக அவனை கதையை முடிச்சிருக்க என்கவுண்டர் போட வேணும். நாங்கள் எப்படி திரைப்படத்தில் ஐபிஎஸ் விஜயகுமாரா பார்த்தோமோ நிஜத்தில் அப்படி தான் பார்க்குறோம். சிஎம் சார் உங்களை அங்கே ஒரு சீன் ஒன்று வரும். வந்து நம்ம மொட்டை ராஜேந்திரன் உட்காந்துருப்பார். ராஜேந்திரன் அங்கே போயிட்டு அந்த பிரிட்ஜுக்கு கீழே போய் பாருங்கள் அப்படின்னு வருது. அப்படி போய் பார்த்த பிறகு அவனை தலைகீழ தொங்க விட்டுருக்கும். அதில் வந்து மினிஸ்டராக மறைந்த இயக்குனர் மகேந்திரன் நடிச்சிருப்பார். அவருடைய மகன் தான் இந்த மாதிரியான பாலியல்
வன்புணர்வு செய்து அந்த பெண்ணை கொலை செஞ்சுருப்பான். அது ஒரு எமோஷ்னலான ஒரு காட்சி. படத்தில் பெரிய கிளாப்ஸ். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அந்த காட்சி மிகப்பெரிய காட்சி. நீ எவ்வளோ பெரிய அமைச்சருடைய பையனாக கூட இரு, நீ எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் கூட இரு, நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர், நான் அதிகாரம் உன்னை விட அதிகாரம் படித்தவன், நான் இப்படி தான் கட்டி தொங்க விடுவேன் அப்படின்ட்டு தியேட்டரே அல்லோகலப்படும். அந்த மக்கள் நிஜத்தில் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. அதே வேளையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்கவுண்டர் அப்படின்னு போட்ட பிறகு அது இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயமாக கூட மாறும். எதுக்கு நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணீங்க, எதுக்கு உடனே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க, அவன் தான் உண்மையான குற்றவாளியா, உண்மையான எவனோ ஒருத்தனை மறைச்சி வச்சுட்டீங்க, இவனை வந்து போட்டு தள்ளிட்டீங்க, அந்த விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டான், அவனே ஒப்புக்கிட்டான், குற்றப்பத்திரிக்கையும் ரெடி பண்ணியாச்சு, இப்போ ஏன் விட்டு வச்சிருக்கேன்னு மக்களுடைய ஒரு கொதிப்பு தான். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் இது எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இது சிஎம் விஜய் ஆவதற்கு முன் அவர் வைத்த அந்த அந்த என்ன சொல்கிறது, பல அரசியல் கூட்டங்களில் அவர் பேசுறது, ஒரு ஏற்க உபாதைக்கு போன ஒரு பெண்ணை கூட விட்டு வைக்கல. நீங்கள் 2 வயசு குழந்தைலேருந்து 75 வயசு கடவையை கூட விட்டு வைக்கல. நடந்தது உண்மைதான், அதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் நடந்தது. அதேவேளை நீங்கள் வரும்பொழுது ஒரு பயம் வரணும், ஒரு இது வரணும். தயங்கி ஏன் இருக்கிறீங்க, வச்சு வெல்லுங்க அப்படின்னு தான் இப்போ கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இந்த மக்கள். சார், சிஎம் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் வந்து ஒரு மந்த நிலையிலே காணப்படுறாரு, ஏன் வந்து சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு அப்படின்ற கேள்வியும் ஒரு தரப்பில் வைக்கப்படுது சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மைதான். என்ன 13 நாள் ஆயிடுச்சு. 13 நாள் 14 நாள் 15 நாளில் பவர் உங்ககிட்ட வந்துடுச்சு. நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க. இன்னும் கேட்டால் நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து விசிகாவோ அல்லது இந்திய முஸ்லீம் லீக்கோ அல்லது வந்து வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ் கட்சிகளோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒன்றும் பாதகமாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதுமாதிரி இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களுக்கு அவங்க வந்து நீங்கள் ஆரம்பிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு மெத்தன போக்கை அவர் கடைபிடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, சரி வந்திருக்கிறோம், இப்போ தான் எல்லாரும் புதியவர்கள், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்கணும். ஒரு அவசர கோலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அது வேறு விதமாக மாறிட போகுது, இது மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு பார்க்குறாருன்னு இல்லையா. சில விஷயங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். அறுவை சிகிச்சை பண்ணலன்னா அது நோய் குணமாகாது. சும்மா அது மேலே மருந்து தடவிக்கிட்டே இருந்தால் அது பொறையேறி தான் போகும். உள்ளே கத்தி விட்டு இது பண்ணி அதை க்ளீன் பண்ணி மருந்து வச்சு தையல் போட்டால் தான் சரியாகும். ஆனால் ஏன் சிஎம் விஜய் தயங்குகிறார் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் மக்கள் வந்து போராட்டங்கள் வந்து அதிகமாக வந்து நேற்றுலாம் நடந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆட்சி அமைத்த உடனே இதெல்லாம் நடக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை ஹரி, நீங்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு, பல்வேறுன்ற வார்த்தையை கொஞ்சம் திருத்தணும்னு நினைக்கிறேன். குளத்தூர் தொகுதியில் தான் வந்து மின்வெட்டு. நீங்கள் சமீப கால ஊடகங்களில் அது வந்து யூடியூப் சேனல்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கே போய் அந்த தொகுதிக்கே போய் எல்லோரும் எடுத்துருக்காங்க. வந்து தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அங்கே திட்டமிட்டு ஒரு மின்வெட்டை சதி செய்கிறார்கள், ஏற்படுத்துகிறார்கள் செயற்கையாக. மற்றவர்கள கிராமத்தெல்லாம் கூட மின்சாரம் வந்துட்டு தான் இருக்குது, வந்து அங்கே ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு யார் காரணம் தெரில. அப்போ இந்த ஆட்சியின் மீது ஒரு போலியான ஒரு இந்த ஆட்சியின் மீது ஒரு விமர்சனத்தை கொண்டு வரணும். ஏன்னா மின்வெட்டுன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. கடந்த ஆட்சிக்கு முன்னாட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மின்வெட்டுனாலே வந்து திமுக கவர்மெண்ட் கவுந்தது உண்டு. அப்போல்லாம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு, நினச்ச நேரத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா புறநகர் பகுதியெல்லாம் சர்வசாதாரணமாக ஆஃப் பண்ணுவாங்க. வந்து இங்கே நம்மக்கிட்ட தான் கரண்ட்டே வாங்குறாங்க அண்டை மாநிலம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏங்க மின்வெட்டு ஏற்படுதுன்னு இப்போ இங்கே இருக்கிற மின்சார வாரியத்துறை அமைச்சராகட்டும் மற்றவர்களாம் கூட இருக்கட்டும், ஏன் குளத்தூரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்னு கீழே நிறைய பேர்லாம் கூட பதிவு போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில். எங்கள் ஊரில் அப்படி இல்லைங்க ஏதுங்கன்னு. இதன் பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறதோன்னு தோணுது. வந்து திராவிட கட்சியினுடைய தலைவர் கி வீரமணி அவர்கள் கூட ஒரு பிராமணருக்கு எப்படி நீங்கள் அறநிலையத்துறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கி வீரமணி அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கேள்வியை நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்களா? அப்போ அவர் பிராமணர் கொடுக்கல, சேகர் பாபு தான் இருந்தார். நான் பிராமணர் தான், பிராமணர் நான் பிராமணர் ரைட்டு. அதை ஏன் ஒரு தலித்துக்கு நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு அப்போ கேட்டிருந்தீங்களா நீங்கள்? அதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு தோணுமா? நீங்கள் நிற்க முடியுமா? அங்கே வாய்ப்பு இருக்கிறதா? ஏன் இருக்கக்கூடாதா? நீங்கள் ஏன் ஜாதி மதத்தை பார்க்குறீங்க? இங்கே வந்து ஆதவர்ஜனா சொல்கிறாரு, அவர் ரமேஷ் அமைச்சர், அவர் என்ன ஜாதினே எங்களுக்கு தெரியாது, ஜெயிச்ச பிறகு தான் தெரியுன்றார். அது ஒரு விதத்தில் பொய்யா கூட இருக்கலாம், மேபி அது தெரியாமலாம் இருக்க போகிறதில்ல. அவர் பதில் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் எந்த ஜாதி மதம் எந்த குலம் கோத்திரம் எதையுமே பார்க்கலைங்க. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது ஏன் அறநிலைத்துறை அமைச்சருக்கு வந்து நீங்கள் பிராமணர்கள் கொடுத்தீங்க, நானும் பிராமின் கொடுக்க வேண்டியது தானே, அவருக்கு கொடுக்க வேண்டியது தானே அப்படின் பொழுது
சரி, இப்போ வன்னியரசுக்கு ஏன் அவருக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுத்தீங்க? இந்திய முஸ்லீம் லீக் சேர்ந்து ஷாஜகானுக்கு ஏன் இதை கொடுத்தீங்க? இந்த மாதிரி கேள்விகள்லாம் முன்வைக்கல. இது தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து. மக்கள் யாரும் அப்படி பார்க்கவே இல்லை. மக்கள் யாரும் அப்படி பார்க்கல. இன்னும் கேட்டால் நீங்கள் வந்து பிராமணராகிய ரமேஷிற்கு அறநிலைத்துறை அமைச்சராக ஏன் கொடுத்தீங்கன்னு மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல், அறநிலைத்துறை செயலாளராக இன்னொருத்தர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கீரவர்மணி கேட்ட உடனே அவர் மாற்றப்பட்டுள்ளார். இது விஜய் பண்ணுகிற சிஎம் விஜய் பண்ணுகிற இது பெரிய இதுன்ற ஏன் நீங்கள் மாற்றுறீங்கன்றன. சட்டப்பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்குறாங்க வந்து, உங்கள் ராஜகுருவாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிடருக்கு நீங்கள் அரசு உயர் பதவி கொடுக்கலாமா அப்படின்போது, அவர் என் ராஜகுருவே கிடையாதுங்க, அவர் என் ஜோதிடரே கிடையாது, அவர் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. உடனே அவரை மாற்றுறீங்க. நீங்கள் முந்தைய கேள்வி மாதிரி தான் இது வந்து ஒரு மந்த நிலை. ஏன் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பதில் கொடுக்குறது? ஆமாங்க, நாங்கள் கொடுப்போம் தானே செய்வோம், நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணியாச்சுங்க. இருக்கக்கூடாதான்னா ஒரு பிராமணர் இருக்கக்கூடாதா? இது என்ன சொல்கிறது வந்து பிராமணர் அப்புறமா இல்லைன்னா சூத்திரர். நீங்கள் கடவுளே ஒரு மீட்டிங்கில் சொன்ன மாதிரி தான் வந்து ராமர் வந்து சத்திரியர், கிருஷ்ணன் வந்து குலப்பிரகாரம் பார்த்தா இடையர், சிவபெருமான் என்ன ஜாதினே தெரியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆச்சு பிராமணர் சூத்திரர் அப்படின்னு. கடவுளே பிராமணராக இல்லாத போது ஏன் எல்லாத்துக்கும் பிராமணனை கொண்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. இது தேவையில்லாமல் ஒரு குளம் நல்லா இருக்குதுன்னா அது உள்ள கல் போடுற விஷயம் தான் வந்து. இதுக்கெல்லாம் வந்து சிஎம் விஜய் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது, இதற்காகலாம் ஒருத்தரை மாற்றக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.